ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து எக்ஸசைஸ் 1.1 தேர்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் எஃப்எஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா ஷோ தட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிற கண்டிஷன். ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சம்மை பொறுத்தளவு கொடுத்துருக்க கிவன் என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எழுதணும். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப்எஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. இதான் வந்து கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ். என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க? டு ப்ரூவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. இதான் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ எப்பயுமே ப்ரூஃப் பண்ண வேண்டியது போது ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும். ஃபைனலாக அது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ ஃபார்முலா என்ன நமக்கு? 1/modulus ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. அதாவது இங்கே ஏ இருந்தால் நம்ம ஏன்னு பார்த்துருப்போம், இங்கே எஃப் ஆஃப் ஆல்ஃபா இருக்கனால 1/modulus of f of alpha into adjoint of f of alpha. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த f of alpha மேட்ரிக்ஸ்க்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ் ஆஃப் f of alpha என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு எப்பயுமே மாடுலஸ் வேல்யூ என்னவாக இருக்கணும் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் f of alpha is equal to மாடுலஸ் ஆஃப் cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. ஸோ டிட்டர்மினன்ட் எப்போயும் எதுக்கு பார்ப்போம்? ஃபர்ஸ்ட் ரோக்கு பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காஸ் ஆல்ஃபாக்கு பார்க்கும்போது கரஸ்பாண்டிங்காக இருக்க ரோவையும் காலமையும் விட்டுட்டோன்னா 1 0 0 காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 இன்ட்டு 0க்கு கரஸ்பாண்டிங் ரோ காலம் விட்டுட்டோம் அப்படின்னா 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபாக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் 0 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு இதை இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் ஆல்ஃபா மைனஸ் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 0 மைனஸ் 0 இன்ட்டு எனிதிங் நமக்கு 0 தான். ஸோ அதை போடணும்னு அவசியம் கிடையாது. ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 0 மைனஸ் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சைன் ஆல்ஃபா. ஸோ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. ஸோ இப்போ என்ன இருக்குது நமக்கு அப்படின்னா, காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா. ஸோ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபானா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபானா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இதோட வேல்யூ என்ன? 1. ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோன்னா 1. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும்? therefore f of alpha the whole inverse exist அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்முலா படி என்ன கண்டுபிடிக்கணும்னா, அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் ஆல்ஃபா. இதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அட்ஜாயிண்ட் அப்படின்னாலே எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்? மிடில் டேர்மில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே மிடில் டேர்ம் என்ன? 1. அப்போ 1 அடுத்து இருக்க எலமெண்ட் 0, அடுத்து ஃபர்ஸ்ட் இருக்க எலமெண்ட் 0, அடுத்து அகைன் எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே திரும்ப இதே மாதிரி கீழ் ரோ எழுதணும் அப்படின்னா 0 காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா அகைன் 0. அகைன் ஃபஸ்ட் ரோ எழுதணும்னா 0 சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா 0. அகைன் மிடில் ரோ 1 0 0 1 த ஹோல் ட்ரான்ஸ்வர்ஸ். அப்போ என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா காஸ் ஆல்ஃபா மைனஸ் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 0. நெக்ஸ்ட் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 0 மைனஸ் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 0. நெக்ஸ்ட் இந்த கிராஸ் பண்ணால் 0, இந்த கிராஸ் பண்ணால் நம்ம எப்பயும் ஜென்ரலாக ஒரு மைனஸ் போடுவோம். இங்கே மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் சைன் ஆல்ஃபா வரும். ஸோ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ இந்த காலம் மல்டிப்ளை பண்ணால் 0, இதை மல்டிப்ளை பண்ணால் 0. நெக்ஸ்ட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணோம் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபானா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் சைன் ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 0 மைனஸ் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 0. நெக்ஸ்ட்டு 0 into 0 0 1 into sin alpha
sin alpha. Next இந்த cross multiply பண்ணா 0 minus இந்த cross multiply பண்ணா 0. Next இந்த cross multiply பண்ணா cos alpha minus இந்த cross multiply பண்ணா 0. The whole transverse. அப்போ என்ன வரும் cos alpha 0 sin alpha 0 cos square theta plus sin square theta ஓட வேல்யூ 1. ஸோ இங்கே வந்து cos square alpha plus sin square alpha இதோட வேல்யூ 1. 0 minus sin alpha 0 cos alpha the whole transverse. அப்போ இதுக்கு நம்ம transverse எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமாக சேஞ்ச் ஆகிடும். அப்போ cos alpha 0 sin alpha. செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஆயிடும். ஸோ 0 1 0. தேர்ட் ரோ தேர்ட் காலம் ஆயிடும். மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இப்போ இதுதான் வந்து என்னோட அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. இதை டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதோட வேல்யூ நம்ம 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். Adjoint of f of alpha ஓட வேல்யூ cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha. So equation number 1. f of alpha the whole inverse. நெக்ஸ்ட்டு நமக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டியதோட ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. அப்போ எங்கெல்லாம் ஆல்ஃபா இருந்ததோ ஆல்ஃபாக்கு பதிலாக மைனஸ் ஆல்ஃபான்னு ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ அப்போ ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருந்தோம்னா காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் sin minus alpha 0 cos of minus alpha. நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா sin of minus theta அப்படின்றதுனா மைனஸ் sin thetaன்னு எழுதுவோம். அதே cos of minus theta அப்படின்றதுனா cos thetaன்னு எழுதுவோம். ஏன்னா sin வந்து நமக்கு ஆட் ஃபங்க்ஷன், cos வந்து நமக்கு ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபார்முலாவை இப்போ இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணால் என்ன வரும்? எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டான்னு இருந்தால் காஸ் டீட்டான்னு எழுதுவோம். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாவை எப்படி எழுதிக்கலாம்? காஸ் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். 0 சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாவை மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். 0 1 0. இங்கே நம்ம இந்த மைனஸை விட்டுட்டு சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு பார்க்கும்போது மைனஸ் சைன் ஆல்ஃபா ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ இது என்ன வேணும்? ப்ளஸ் சைன் ஆல்ஃபான்னு வந்துடும். 0 இது காஸ் ஆல்ஃபான்னு வந்துடும். ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் படி ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா சேமாக இருக்குது. ஸோ அப்போ எடுத்து எழுதும் போது ஃப்ரம் 1 அண்ட் 2 எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதி முடிச்சிடணும். இவ்வளோதான் சம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ரிப்ளை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.